டெய்லி தெய்வீகம் சேனல் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்களும் விநாயகர் சதுர்த்தி அட்வான்ஸ் வாழ்த்துக்களும் கூறுவது உங்கள் ஈரோடு கௌரி சத்தியமூர்த்தி. இன்றைய தினம் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 ஆற்றங்கரை ஓரத்திலே அரசமர நிழலிலே வீற்றிருக்கும் பிள்ளையார் வினைகள் தீர்க்கும் பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் மஞ்சளிலும் மண்ணினிலும் மந்திரமோத ஓடி வந்து ஆர்த்திகளை போக்கடித்து ஆட்சி செய்யும் பிள்ளையார் மஞ்சளிலும் மண்ணிலும் பிள்ளையாரை பிடித்து வைத்து பூஜை செய்து வந்தால் நமக்கு ஆர்த்திகளை போக்கடிக்கும் பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் அவிக்கடலை சுண்டலும் அரிசி கொழுக்கட்டையும் ஆசையோடு தின்னுவார் கண்ணை மூடி உறங்குவார் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார். இந்த பெருமை வாய்ந்த பிள்ளையாரை மண்ணினால் பிடித்து பூஜிக்க நற்பதவி கிட்டும். புற்று மண்ணால் பிள்ளையார் பிடித்து பூஜை செய்ய லாபம் பெருகும். வெல்லத்தினால் அச்சு வெல்லமாகவோ உருண்டை வெல்லமாகவோ வைத்தால் நன்மைகள் உண்டாகும். உப்பு விநாயகரை கூட வழிபட எதிரிகள் விலகுவர். வெள்ளருக்கு விநாயகரை வழிபட செல்வத்தை அள்ளித் தருவார். கல் விநாயகரை வழிபட சகல நன்மைகளும் தருவார். மாவினால் செய்த விநாயகரை வழிபட அனைத்து காரியங்களிலும் வெற்றி உண்டாகும். ஓம் கம் கணபதியே நமோ நமக. அடுத்தபடியாக பிள்ளையாருக்கு அருகம்புல் சாற்றி பூஜை செய்வதன் பலன். அருகம்புல்லின் மகிமை. கௌண்டின்யர் என்ற முனிவர் தன் மனைவிக்கு தான் ஏன் தினமும் பிள்ளையாருக்கு அருகம்புல் வைத்து வழிபடுகிறேன் என்ற விவரத்தை கூறத் தொடங்கினார். யமலோகத்தில் சபையில் அனைவரும் வீற்றிருந்த வேளையில் ரம்பை, ஊர்வசி, திலோத்தமை மூவரும் இசைக்கு ஏற்ப அருமையாக நடனமாடி கொண்டிருந்த வேளையில் காமம் தலைக்கு ஏறிய யமதர்மராஜன் திலோத்தமையின் கைகளை இறுக பற்றி கொள்ள அவன் உடலில் இருந்து சுக்கிரமாக வெளியேறியது. அதன் மூலம் அசுரன் அனலாசுரன் தோன்றி அனைவருக்கும் வெப்பத்தால் தீங்கிழைத்தான். திருமால் தன் படையோடு சென்று அவனை அடித்தார். அவன் மீது வருணன் கடும் மழையை பொழிவித்தான். குளிர்ச்சியான சந்திரன் தன்னுடைய குளிர் கதிர்களை பாய்ச்சினான். விநாயகர் அனலாசுரனை சிறு உருவமாக மாற்றி வாயில் போட்டு விழுங்கிவிட்டார். சூடான வெப்பம் வயிற்றில் ஏற்பட்டது பிள்ளையாருக்கு. கங்கை தன்னுடைய குளிர்ச்சியான நீரால் நீராட்டினாள். இறுதியாக முனிவர் ஒருவர் வந்து அருகம்புல்லை விநாயகரின் தலைமீது வைத்ததும் உடல் வெப்பம் குறைந்ததாம். எனவேதான் நேரம் காலம் இல்லாமல் பிள்ளையாரை பார்க்கும் போதெல்லாம் நீர் ஊற்றுவதும் அருகம்புல் வைத்து வழிபடும் முறையும் ஏற்பட்டது. சாதாரண புல் என்று நினைக்காதீர்கள். மருத்துவ குணம் நிறைந்தது. குளிர்ச்சி தன்மை கொண்டது. உடல் சூட்டை தணிக்கும். சிறுநீர் கடுத்தால் குணமாக்கும். குடல் புண்ணை ஆற்றும். இரத்தத்தை தூய்மையாக்கும். கண் பார்வையை தெளிவாக்கும். இத்தனை நல்ல விஷயங்களை கொண்ட அருகம்புல்லை நாமும் விநாயகர் சதுர்த்தி என்று விநாயகருக்கு மாலையாக கோர்த்து போட்டும் விநாயகர் அஷ்டோத்தரத்தில் சமர்ப்பித்தும் வழிபடுவோமாக. ஓம் சித்தி புத்தி கணபதியே நமோ நமக. அடுத்தபடியாக சிதறு தேங்காய் போடும் பழக்கம் எப்படி வந்தது என்று பார்ப்போமா? வித்யுன்மாலி, தாருகாட்சன், கமலாட்சன் என 3 அசுரர்களையும் அவர்களின் கோட்டைகளையும் அழிக்க சிவபெருமான் புறப்பட்டார். அப்போது அவருடைய தேர் அச்சு முறிந்தது. தேர் அழுந்தூரில் விநாயகரை வணங்காததால் தான் இந்த தடை என்பதை உணர்ந்த சிவபெருமான் உடனே பிள்ளையாரை நினைத்து வணங்கினார். மறுகணம் அங்கு தோன்றிய கணபதிக்கு உகந்த காணிக்கை அளிப்பதாக சிவபெருமான் கூறினார்.
அப்போது முக்கண்ணனையே தனக்கு காணிக்கையாக கேட்க ஈசன் தன்னை போல 3 கண்களை உடைய தேங்காயை கணபதிக்கு படைத்து அருளினார். அது முதல் தடைகள் அகல விநாயகருக்கு தேங்காய் உடைக்கும் வழக்கம் ஏற்பட்டதாம். சதுர்த்தேங்காய் என்றும் சொல்வார்கள் இதை. நாமும் பஞ்சமுக விநாயகரை கொப்பரை தேங்காய் வைத்து வழிபடுவோமாக. ஓம் கம் கணபதியே நமோ நமக. சித்தி புத்தி கணபதியே நமோ நமக. சித்திர கணபதியே நமோ நமக.